அதாவது விளையாட்டுக்கு நடக்கிறது இல்லை என்னன்னு தெரியா. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தெரியாதுப்பா. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறகு சொல்லதான் தெரியும். குழந்தை இல்லைன்னு வருத்தம். இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத வருத்தப்பட்டு இருப்பாங்க. விளையாட்டு புத்தி இப்போ தெரியாது. கை கட்டி உட்காராதப்பான்ற அப்போ தான் கை கட்டின்னு உட்காடுற. உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன், எனக்காக நான் இன்னைக்கு ஆடுவோம், நாளைக்கு போய்க்கினா இருப்பேன். அடி பாவி ஐம்போலானா அடங்கால ஐயா சந்தி நானும் என்ன செய்வேன். ஐம்போலானா அடங்கால ஐயா சந்தி நானும் என்ன செய்வேன். ஐம்போலானா அடங்கால ஐயா சக்தி குறையட்டதே. ஐயோ ஆண்டவா, பர்வதா எங்களுக்கு இப்பேற்பட்ட ஏற்பட்டது சுவாமி. ஆராதே உயரமடி ஐயோ சக்தி நானோ என்ன செய்வேன். ஆராதே உயரமடி சக்தி நானோ என்ன செய்வேன். அது சுவாமி, என்னுடைய வார்த்தை கேட்டு நீங்கள் மௌனம் சாதித்ததா? அந்த மகரிஷி உங்களுக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரு. அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராதபாணியாக நிற்கின்றீர்களே ஆண்டவா. சக்தி குறைகின்றதை பாவி நான் செல்ல வேண்டும். சக்தி நீயோ செய்ய வேண்டும் என்று நான் மதிமயகத்தால் செய்து விட்டேனே. பெண் சொன்னால் என்று நான் கேட்டு விட்டேனே. மும்முத்துகளுக்கு முதல்வன் நான். அப்படி இருக்க பெண் பேச்சை கேட்டு என் சக்தி எல்லாம் குறைகின்றன பாவி. என் உடம்பெல்லாம் நோகுதடி உமையாவாலே என்ன செய்கிறேன். உடம்பெல்லாம் நோகுதடி உமையவள் நான் என்ன செய்தேன். உடம்பெல்லாம் ஐயோ ஐயோ என் பலம் குறைகின்றது. என் பலம் குறைகின்றது பார்வதா. என் பலம் எல்லாம் குறையதடி பார்வதாவே. என்ன செய்வேன். பலமெல்லாம் பார்வதி பலமெல்லாம் குறையதடி பார்வதாவே. என்ன செய்வேன். அடி பலமெல்லாம் குறையதடி பார்வதாவே. என்ன செய்வேன். பலமெல்லாம் குறையுதடி பார்வதியை என்ன செய்வேன். பலமெல்லாம் குறையதடி பார்வதியை என்ன செய்வேன். பலமெல்லாம்
சக்தியாக விளங்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிலாத மனைவி நிற்கின்றீர்களே ஆண்டவா. பின்புத்தி என்று மறைப்பார்களே, உங்களுடைய சக்திகளை இருந்து நீங்கள் எப்படி இருக்க போகின்றீர்களோ ஆண்டவா. எனது வாழ்க்கை எப்படி அழிந்து போய்விட்டதே இறைவா. ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய வைத்தான் என்பனை. ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய விட்டான் என்பனை. அலைந்திடும் ஆண்டவன் தந்தான் சோதனை. வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவருக்கும் சமாதானமாக போக வேண்டும் என்று அங்குதான் பார்த்துவிட்டு வந்தோம். இருந்தாலும் பாட்டி அழுகுரல் கேட்கின்றது. பாட்டியை சந்தித்தால் இதற்குண்டான விளக்கம் இருக்கும். பாட்டி அது விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்களே. பாட்டி போக உங்களுக்கு துயரா? என்ன துயர்? இந்த உலகத்திற்கே படையெடுக்கக்கூடிய எனது நாதல் அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது நிராயுதபாணியாக நிற்கின்றாரே. தாத்தா எங்க இருக்கின்றார்? எங்கு சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை. தங்களுக்கே தெரியவில்லையா? ஆமா அத்தை, என்ன இருந்த சக்தியை மறுபடியும் பெற வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய தெரியுமா அத்தை? திருப்பார் கடலை பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லவா எனது அண்ணன், உனது அண்ணன், எனது தாத்தா. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இப்போது ஒரு பொருளை தொலைத்து விடுகின்றோம். அந்த பொருளை எங்க தேடுகின்றோம்? துளைத்திடத்தில் தான் தேட வேண்டும். ஆனால் சாபத்தை கொடுத்தவர் யார்? அந்த மகரிஷி. அந்த மகரிஷியை கேட்டால் தான் அதற்குண்டான சாபத்துக்கு மோசனம் கொடுப்பார். மகரிஷியை சந்தித்து விட்டால் விளக்கு புரியும். அப்படியா? அப்படியாகட்டும். ஆனால் அந்த மகரிஷி எங்க இருக்கின்றார்? வருகின்றார்.